டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமா ரொம்பவும் பூம் ஆயிட்டு இருக்கு. காய்ஸ், என்னோட ரெவன்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. மாசம் 60,000 இல்லாம என்னால சர்வே பண்ண முடியாது. அப்போ என்னோட ரெவன்யூ என்ன அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அப்போ வந்துட்டு அதர் ஒர்க்ல இருந்து உங்களுக்கு எப்படி லாக்ஸ் கணக்குல வந்திருக்குமா? டான்ஸ் பயங்கரமா ஆடுறீங்க ரெண்டு பேரும். எப்பல இருந்து டான்ஸ் ஆடுறீங்க? எங்க போய் கத்துக்கிட்டீங்க? ப்ரோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க அப்படின்றதான் நினைப்போமே தவிர நம்ம வந்து நல்லா ஆடுறோம் அப்படின்றது என் மைண்டுக்குள்ள எப்பயுமே வந்தது கிடையாது. ஆடியன்ஸ் சொல்றாங்க நல்லா ஆடுறாங்கன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இன்னும் நல்லா ஆடல, இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்றது தான் எனக்கு நான் சொல்லிக்கிறதா. முட்டி ஸ்டெப் போடுறாங்கிற பேர்ல முட்டியை பேத்து உடைச்சிட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்து வந்து வீடியோ தேவைப்படுது, என்ன பண்ணணும், போடணுமே, டெய்லி போடணுங்கிற ஒரு கட்டாயத்தினால அடுத்தடுத்த வீடியோவும் அந்த முட்டியை வச்சுட்டு ஆடிட்டு வந்துட்டு ரொம்ப பயங்கரமா கால் வலின்னு படுத்துட்டு 2 வாரம் ஆயிடுச்சு அது சரியாகிறதுக்கே. யூடியூபர்ஸ்க்கெல்லாம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, வெளியே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். உங்களுக்கு ஏதோ அவார்ட் வரலன்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? வீடியோவே பண்றது இல்ல அவார்டா? நாங்க என்னங்க பண்ணிட்டோம். எங்க வீட்டுக்கார பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கிறது எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க், கோல்டு மெடல் வாங்கியாச்சு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியாச்சு. காலேஜ்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட் எல்லாமே பண்ணிட்டாரு. இதுக்கு மேல அவருக்கு என்ன வாங்கணும்னு எனக்கே தெரியல. எப்படி 2 பேருக்குள்ள சண்டை வராம இருக்கா? அவர் எந்த விஷயத்துக்காகவும் உங்ககிட்ட கோவமே பட மாட்டாரா? அவருக்கும் கோவம் வரும். கோவம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவப்படுவாருங்க. அது தேவையான விஷயத்துக்கு தான் கோவப்படுவாரு. கோவப்படணும்னு நினைச்சிட்டாருன்னா பயங்கரமா கோவப்படுவாரு. ஹாய், எப்படி இருக்கீங்க? சரி, இப்ப எதுக்கு எங்களை ரெடியா சொல்லி உட்கார வச்சீங்க? இல்ல, கடந்த 1 இயரா நீங்க வந்துட்டு யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ் பாத்திருப்பீங்க, பாசிட்டிவாவும் பாத்திருப்பீங்க, நெகட்டிவாவும் பாத்திருப்பீங்க. அதுல நிறைய क्वेश्चंसக்கு நீங்க என்ன ரிப்ளை பண்ணாம இருக்கீங்க. அதனால சரி, அந்த क्वेश्चंस எல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணி நம்ம கொஞ்சம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாமேன்னு ஆசைப்பட்டு தான் உங்களை ரெடி பண்ண சொன்னாங்க. எல்லா क्वेश्चनக்கும் ஆன்சர் பண்ணிட்டு தான் எப்படி நாங்க எப்படி அடுத்த வேலையை பாக்குறது? அதாவது உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க வீடியோ பாக்குறவங்க அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. சும்மா ஒரு 4 கேள்வி ஃபார்மாலிட்டிக்கு கேட்கறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே காய்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடந்த 1 இயரா யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் வந்து வீடியோஸே பண்ணுறதில்ல, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க்குக்கு போகிறீங்க, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. ஒரு Q&A செஷன் மாதிரி தான் இன்றைக்கி வந்து நடக்க போகுது. அவங்க வந்து ஆங்கரிங் பண்ண போகிறாங்க, நம்ம வந்து பதில் சொல்கிற மாதிரி. அதாவது அவங்க உங்கள் இடத்துலேருந்து கேட்குற மாதிரி சப்ஸ்கிரைபராக இருந்து எல்லா கேள்வியும் அவங்க கேட்க போகிறாங்க, நாம் இங்கேருந்து பதில் சொல்ல போகிறோம். ஓகே, நம்ம போவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போக 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 எத்தனை டைம்ல இதே கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டை நீங்கள் போடுறதில்ல நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் வந்துருச்சு, நாங்கள் பதில் சொல்ல டைம் வந்துருச்சு. ஓகே, கடந்த 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1 இயருக்கு முன்னாடி தான் நாங்கள் யூடியூப்லேயே வந்தோம். அதுக்கு முன்னாடி எங்களை யாருக்குமே தெரியாது, இப்பயுமே யாருக்குமே தெரியாது. ஏன்னா வீடியோஸே போடுறது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸும் பெருசாக ரீச் கிடையாது. சேனல் வந்து அன்ஆக்டிவ்ல இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக வியூஸ் போனது கிடையாது. நம்ம அதை பற்றி கவலைப்பட்டதும் கிடையாது என்றைக்குமே. 4 இயர்ஸ் முன்னாடிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்துட்டு இருந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல இல்லை, யூடியூப்லேருந்து குவைட் ஆகிட்டேன். அது உங்களுக்கே தெரியும். ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம், வீடியோஸே பண்ணுறதில்ல. என்னோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடாக ஒரு யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக அதில் வந்து ரெவன்யூ எங்களுக்கு கிடையாது. ஓகே, அவங்க கொஸ்டின் என்னென்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களே கேளுங்க. கண்டினியூவா வீடியோ போடுறது இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ வந்துட்டு என்ன ஒர்க் பண்றீங்க, சேலரி என்ன வருது, உங்க எக்ஸ்பென்ஸ்க்குலாம் என்ன பண்றீங்க நீங்க? என்ன பதில் சொல்றது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது அப்புறம் தெரியாதா அவங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு ஆடம்பர செலவு பண்ணுறது கிடையாது. லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே அது பண்ணுறது கிடையாது, ஆடம்பர செலவு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் வந்து கடந்த 1 இயருக்கு முன்னாடியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே புகுந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுதான் என்னோட ஜாப் 1 இயராக போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து பண்ணுறதே இல்லாதது காரணமும் அதுதான். ஒரு 8 ஹவர்ஸ் உட்காந்துருப்பேன் நான் லேப்டாப்பில். ஒரு 8 ஹவர்ஸ் உட்காந்துருப்பேன். அதுலேயே என்னோட டைம் ஃபுல்லாக அங்கேயே போயிடும். நான் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம ஆன்லைன் பிஸ்னஸே ஃபுல்லாக இறங்கியாச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோஸ், அதாவது 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோஸ், ஏன்னா வீடியோனா ஷார்ட்ஸ்ன்னு நினச்சிக்க போகிறீங்க, பெரிய வீடியோஸும் நாங்கள் போடுறதில்ல. கரெக்டுங்களா? டைம் இல்ல,
அதுக்கு டைம் இல்லை. அது இல்லாமல் கண்டென்ட் இல்லை, அது இல்லாமல் போட்டால வியூஸும் போகிறது கிடையாது. முன்னளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனலே அன்ஆக்டிவ்ல இருக்கு. நான் பார்த்த யூடியூபர்ஸ், நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து இப்போ வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூடியூபர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. யூடியூபே இப்போ அவங்க பண்றதே கிடையாது. உதாரணத்துக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா ஆமா. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையோட அந்த மாதிரி தோணி இருக்கா, பேசாம சேனலே குவிட் பண்ணிடலாம் எதுக்குடா? ஆக்சுவலா குவிட் பண்ணிட்டோமே, 1 இயருக்கு முன்னாடி குவிட் பண்ணிட்டோம். நாங்க போடுறதுல எந்த ரெவன்யூமே எங்களுக்கு கிடையாது. யூடியூப்ல இருந்து ஆடியன்ஸா இருந்து பார்க்கும்போதே தெரியுமே. இப்போ உங்களுக்கே என்னடா இவங்க வீடியோ போடுறதில்ல, போடும்போது வியூஸ் 1K 2K தான் போகுது, அதுலேருந்து இவங்களுக்கு என்ன ரெவென்யூ வருதுன்ட்டு சப்ஸ்கிரைபராக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுமே. அது தெரியுதுங்க. இல்ல இந்த ஷார்ட்ஸ் மட்டும் எதுக்கு போடணும், இதையும் கூட நிறுத்திடலாம் அப்படின்னு எனக்காவது. அதான் ஷார்ட்ஸ் வந்து நமக்கு தோன்ற விஷயங்கள் வேலை கம்மியாக இருக்குங்களே. இப்போ வீடியோனா பெரிய வேலை, ஷார்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா சின்ன வேலை. பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை அங்கே போகிறா இங்கே போகிறான்னு சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து நாங்கள் போடுறோம், அவ்வளோதான். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா? நிறைய என்ன, அது ஒரு புக்கு நிறைய ஃபுல்லாக இருக்கு. இன்னைக்கு எல்லாரோட சந்தேகத்தையும் நாங்கள் தீர்த்துட்டு தான் வீட்டுக்கு. சரி, ஓகே, கேளுங்க. டான்ஸ் பயங்கரமா ஆடுறீங்க ரெண்டு பேரும். எப்பல இருந்து டான்ஸ் ஆடுறீங்க? எங்க போய் கத்துக்கிட்டீங்க? இதுக்கு முன்னாடி கிளாஸுக்கு ஏதாவது போயிருக்கீங்களா, இல்ல ஏதாவது காம்படிஷன்ல டான்ஸ் ஆடி இருக்கீங்களா? அந்த மாதிரி இது எங்களை வந்து கொஸ்டினா கேட்கறதுல கலாய்க்கிற மாதிரி ஏதாவது கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்க டான்ஸ் நல்லா ஆடுற மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்க ஏதோ பிகினர், அவ்வளவுதான். டான்ஸ்ல ஒரு பிகினர். கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் சிஸ். அது வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர் எங்களை பிடிச்சிருக்கனால அந்த டான்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறாங்க. ஆனா பிடிச்சிருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது டான்ஸோட ஒரு மாதிரி தான். ஆமா, பிகினர் தானே. சினிமா ஆர்டிஸ்ட் அளவுக்கோ இல்ல டான்ஸ் மாஸ்டர்ஸ் அளவுக்கோ இல்ல டான்சர் அளவுக்கோ நாங்க ஆடலையே. ஏதோ சிம்பிளா 4 ஸ்டெப்பு, எது 4 ஸ்டெப் தான் தெரியும், அதையே மாத்தி மாத்தி தான் போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எனக்கு அந்த 4 ஸ்டெப்ஸ் கூட இல்லைங்க, ஒரே ஒரு ஸ்டெப் தான். கையை வச்சு ஆடுவாங்க, சைடுல நான் ஏதோ ஆடிடும், அவ்வளவுதான். அதாவது ப்ரோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே ஒரு என்கரேஜ் பண்றாங்க அப்படின்றதான் நினைப்போமே தவிர நம்ம வந்து நல்லா ஆடுறோம் அப்படின்றது என் மைண்டுக்குள்ள எப்பயுமே வந்தது கிடையாது. எப்போ உங்களுக்கு டான்ஸ் வீடியோ போடணும்னு ஆசை வந்துச்சு, அந்த ஐடியா வந்துச்சு? சும்மா அது என்னது, ஏப்ரல் 14 அன்னைக்கு கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் இவங்க கிட்ட சொன்னேன், இந்த பிஜிஎம் இந்த பீட் நல்லா இருக்கு, ஆக்சுவலாக இந்த பீட்டுக்கு நான் வந்து ஒரு ஸ்டெப்பு போகிறேன், நல்லா இருக்குன்னாங்க. நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னு நான் இவங்க கிட்ட சொன்னேன். மாடியில் நைட்டு வந்து சும்மா அந்த லைட்லாம் போட்டு சும்மா ஒரு ஸ்டெப்பு போட்டேன், எங்க நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க. நல்லா இருக்குன்னு நீ சொல்ற, பாக்குறவங்க சொல்லணுமே அப்படின்னு சொன்னேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். எல்லாருமே அதாவது சப்ஸ்கிரைபர் பார்த்து என்னடா ஆடுறா அப்படின்ற மாதிரி கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்த உடனே வியூஸும் நல்லா போயிடுச்சு. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். அது கூட அந்த அந்த என்ன டான்ஸ் வீடியோ கூட வரல, வெறும் பிஜிஎம், ஒரு ஜஸ்ட் ப்ரோமோ ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 30 செகண்டுக்கு ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஒரு 10 பிளாட்ஃபார்ம் நாங்கள் போட்டுருக்கோம். 1 லேக் தாண்டிடுச்சு, ஒரே நாளில் 1 லேக் தாண்டிடுச்சு. 30 செகண்ட் வீடியோக்கு 1 லேக். அப்போ அப்படின்றப்ப நானே யோசிச்சேன், சரி அடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. சரி ஓகே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் அது 100 வீடியோ ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இல்ல இவங்க ஆல்ரெடி டான்ஸரா தான் இருந்திருக்கிறாங்க அவங்க காலேஜ்ல. கிடையாது, எப்பயுமே ஆனுவல் டேல ஏதோ தபகா எல்லாம் ஆடுவாங்க, அந்த மாதிரி தான் நான். இல்ல நல்லா தான் ஆடுறாங்க. ஆடலினா அப்புறம் இந்த ஸ்டெப் கூட போட தெரியும். பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா தெரியும் நீங்க டான்ஸரா இல்ல பவுன்சரா. ரெயின்ஷாக்குள்ள டைரக்டர் மட்டும் இல்லாம ஒரு டான்ஸ் மாஸ்டர் கூட இருந்திருக்காரு. மாஸ்டரா அந்த அளவுக்குலாம் இல்ல, கொரியோகிராஃபரா நீங்க தான் ஃபீல் பண்ணிக்கிறீங்க. நிறைய கொரியோ பண்ணி வச்சிருக்கீங்களா மைண்டுக்குள்ள? பண்ணி வச்சிருக்கான். இருந்தாலும் கேமரா அந்த ஒரு ஷார்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த பக்கம் வந்து எடுக்கிறது, இந்த பக்கம் இருந்து நாங்கள் ஒன்லி ஃப்ரண்ட்ல மட்டும் தான் எடுக்கிறோம். அங்கே இங்கே டாப் ஆங்கெல்லாம் வச்சு எடுப்பாங்க. அது கேமரா கிம்பிள் வச்சு எடுக்கும்போது அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சது இந்த ஃப்ரண்ட் வியூவில் மட்டும்தான் நம்ம ஆடிட்டு இருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் இப்படி தான் ஆடுறாங்க கப்புள்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாரும். இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணால் அது வேற லெவலில் இருக்கும். நம்ம இன்னும் அது பண்ணல, பார்ப்போம். நான் நடந்தா பாக்குறவங்க வந்து சொல்லட்டும், அவங்களோட பாக்குறவங்க தானே சொல்லணும். இப்ப இது வரைக்கும் ஒரு 4-5 கமெண்டாவது ஒரு நல்ல பாசிட்டிவா வரதுனாலதான் இதையே நாங்க போட்டுட்டு இருக்கோம். இல்லைன்னா இதையுமே பண்ணிருப்போம். கப்பிள்ஸா இல்லாம சோலோ பெர்ஃபார்மன்ஸும் பண்றீங்க. அதுக்கெல்லாம் கொரியோ எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணுவீங்க? யார் சொல்லி தருவா? ஏதாவது வீடியோ பாப்பீங்களா? பிராக்டிஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப வந்து ஒரு ஸ்டெப், இப்ப லைன் கேக்குறாருன்னா அந்த லைனுக்கு இந்த
மாதிரிதான் ஒரு ஸ்டெப் போடணும்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கை கால அசிச்சு பாப்பாரு. அப்புறமேட்டுக்கு அவங்க டேக் எடுக்கலாம் இப்படிதான் எடுப்பாரு. ஒரு நாளைக்கு முன்னாடி கொரியர் பண்ணி அவரே டான்ஸ். ஆமா, ஒரே நாள்ல ஒரே அந்த இப்ப எடுக்கிறோம்னா அந்த ஷாட்டுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து ரிஹர்சல் பாப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுக்கணுங்கிற இந்த மாதிரி எண்ணமே கிடையாது இவருக்கு. உடனே பண்றப்ப இவ்வளவு நல்லா இருக்குன்னா இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லா பண்ணுவீங்க போல இருக்குது. அதுக்கு எங்க டைம் ரெயின்ஸ்காவை பாத்துக்கணும். எனக்கு என்னோட ஒர்க் இருக்கு. இவங்க வந்து அங்கே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. எவ்வளோ ஒர்க் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக இதை வந்து ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு பண்ணுறதுனால தான் கண்டினியூவாக பண்ணுறோம். இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னா நமக்கான ஃபுல்லாக அதில் இறங்கிடணும். நமக்கு வேறு எந்த வேலையும் இருக்கக்கூடாது. அதாவது சினிமாக்குள்ளே இறங்குவாங்க, ஃபேமிலி பார்க்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும், என்னோட ஜாபும் பார்க்கணும், அப்புறம் பிள்ளைக்கு ஷார்ட்ஸும் எடுக்கணும். காரில் வந்து நாங்கள் ட்ராவல் போவோம், அப்பப்போ டூர், அதையும் வந்து பிளான் போட்டு 2-3 நாள் ட்ராவலில் இருப்போம். அப்புறம் மார்க்கெட்டிங் என் பிஸ்னஸ் விஷயமே வெளியே போவேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டும் நான் டான்ஸ் வீடியோ எடுக்கிறது, அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் நிறைய டைம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்காமையே நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸை சொல்கிறாங்க நல்லா ஆடுறாங்கன்னு, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இன்னும் நல்லா ஆடலை, இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது தான் எனக்கு நான் சொல்லிக்கிறது. அவ்வளோதான். மற்றபடி இன்னும் நிறைய இருக்குல்ல, இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு. முட்டி ஸ்டெப் எல்லாம் போடுறங்கிற பேர்ல ஏதோ அவரோட இதுல ஆடிக்கிட்டே இருந்துட்டு டப்புன்னு முட்டி கீழே வச்சு எத்தனையோ டைம் அடிபட்டு 1 வாரம் 2 வாரம் கால் வீங்கி தான் உட்காந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறம் மூச்சு வயிறு கீழே அங்கேயே படுத்து புறந்துட்டு கிடப்பாரு. இந்த மாதிரி நிறையவே நடந்திருக்குது. ஒரு டைம் முட்டி ஸ்டெப் போடுறங்கிற பேர்ல முட்டியை பேத்து உடைச்சிட்டாரு. அப்படியே அடுத்தடுத்து வந்து வீடியோ தேவைப்படுது, என்ன பண்றோம் போடணுமே, டெய்லி போடணுங்கிற ஒரு கட்டாயத்தினால அடுத்தடுத்த வீடியோவும் அந்த முட்டியை வச்சுட்டு ஆடிட்டு வந்துட்டு ரொம்ப பயங்கரமா கால் வலின்னு படுத்துட்டு 2 வாரம் ஆயிடுச்சு அது சரியாகிறதுக்கே. சீக்கிரமா இந்த ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க. அவங்க என்ஜாய் பண்றாங்க, ஆனா அதுக்காக நம்ம நல்லா ஆடுறோம் அப்படின்றது நம்ம ஏத்துக்க முடியாதுல்ல. ஒரு சில பேர் சொல்லுவாங்க நல்லா ஆடல அப்படின்னு, அதுதான் கரெக்ட். என்ன ஆடுறீங்க வந்து நம்ம என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நம்மள ரெகுலரா வாட்ச் பண்ற ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மற்றபடி நம்ம ஒன்றும் பெரிய அந்த இதெல்லாம் ஆகலை. நமக்கு அந்த ஆசையும் கிடையாது. நம்ம பேக்ரவுண்ட் ஒர்க்கர் தான் எப்பயுமே, வேற வழி இல்லை. அந்த 1 இயரா நம்ம வீடியோஸும் பண்றது இல்லை. ஸோ இது பண்ணுவோமேன்னு பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி எங்களுக்கு வந்து ரீச்சுக்கு வரணும், டாப்புக்கு வரணும், செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்லாம் எந்த எண்ணமும் கிடையாது. அதை அப்பயும் 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியும் கிடையாது, இப்பயும் கிடையாது. கிட்டத்தட்ட 15 வருஷமே இந்த சினிமாவில் இருக்கேன். எனக்கு அந்த ரீச் ஆகணும், டாப்புக்கு வரணும், ஃபேன்ஸ் வரணும், அந்த இதுவே கிடையாது. நம்ம பேக்ரவுண்ட் ஒரு ஆணி வேற இருக்கணும். படம் எடுக்கும்போது நம்ம டேரக்டர் ஆகணும், இல்லை கேமராமேன் ஆகணும் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கணும் தவிர ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு யோசிச்சது கிடையாது. ஆனால் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் ஆக்டிங் ட்ரை பண்ணுங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு ஆக்டிங் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு தான் தோணுதே தவிர எதுவுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை இது தெரியும் அப்படின்றதுக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வச்சது கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான क्वेश्चन என்னது, உங்களோட ரெவென்யூ என்ன? மக்களுக்கு இன்னைக்கு நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அது அவங்க கிட்ட கேக்குறீங்க, அவங்களுக்கு தெரியாது என் ரெவென்யூ. அவங்க ஒன்லி ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து சினிமாக்குள்ள போனாலும் அவங்க உள்ள வர ஐடியா கிடையாது அவங்களுக்கு. இப்போதைக்கு எனக்கு ஒரு பேரா அவங்க வந்து இருக்காங்க. இன்னொருத்தங்கள, அதாவது நான் வந்து காலேஜ் படிக்கும் போது தெரிஞ்ச பொண்ணு இருக்காங்க, டான்ஸ் அவங்களை கூட்டு பண்ணலாம். ஆனா யூடியூப்லயும் சரி இவங்களும் சரி பர்சனலா எடுத்துக்குவாங்க. எதுக்கு அவங்க கூட பண்றாங்க, பேரா எடுத்துக்குவாங்களா இல்லையா, ஒய்ஃபா இருக்க பட்சத்துல எடுத்துக்குவாங்க. இன்னொருத்தங்க கூட ஆடுறாங்க எடுத்துக்குவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி ஒய்ஃபே நம்ம கூப்பிட்டு பேரா நம்ம வந்து டான்ஸுக்கு மூவ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பெருசா அதுல பிரச்சனை இருக்காது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என் கூட இப்போதைக்கு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க இவங்க தான். வேற யாரும் வந்து அப்படியே வந்தாலுமே சேலரி கேட்பாங்க, இவங்க இப்போதைக்கு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது இல்லாம மாஸ்க் ஏன் போட்டிருக்காங்க நிறைய கமெண்ட். சோசியல் மீடியாக்குள்ள வரணும்னு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்களுக்கு. ஏன் மாஸ்க் போட்டிருக்காங்கன்னா ஃபேஸ் காட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. என்னோட இன்டென்ஷன்ல மாஸ்க் போடுங்கன்னு நான் சொன்னாலுமே ஒரு டைம் 2 டைம் போடுங்கன்னு கரெக்டாக சொல்ல முடியும். அவங்களா இன்ஸ்ட்ரக்ஷனா அவங்களா போட்டுக்கிறாங்க. டெய்லி எல்லா வீடியோலையுமே அவங்களா கரெக்டாக எடுத்து மாஸ்க் போட்டுட்டு இல்லை இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இருந்தாலும் நம்ம டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணலாம். இவங்க மட்டும்தான் மாஸ்க் போடுறாங்கல்ல. யூடியூப்ல எவ்வளோ பேர் மாஸ்க் போட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சோசியல் மீடியால சொல்லிட்டீங்க, இப்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனாலதான் மாஸ்க் போட்டுக்கிறாங்க. உடனே அடுத்த கேள்வி எங்களை வந்து பாயுது, அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாம உங்களை யாருப்பா வந்து சோசியல் மீடியால இருக்க சொல்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அம்பா எங்க மேல அடுத்ததா பாயும். அதனால கமெண்ட்ல நிறைய பேர் அவங்க முகம் அழகா இருக்காது, அதனாலதான் வந்து
காட்ட மாட்டேங்கிறாங்கன்றாங்க. அது கூட நினைச்சிட்டு போட்டோம். சில பேர்லாம் ரொம்ப மோசமாலாம் கேக்குறாங்க, என்ன வாயில புண்ணா, பல்லு எத்திருக்கா, இல்ல பல்லு எத்திருந்தா கூட காட்டுங்கன்னு கேக்குறீங்க. அதாவது அவங்க தாட், அதாவது இவங்க அழகா இருக்க மாட்டாங்க. பாசமா கூட கேக்குறாங்க, அக்கா நீங்க வந்து மாஸ்க் எடுத்துட்டு போடுங்க, இன்னும் நல்லா ரீச் ஆவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கேக்குறவங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சோசியல் மீடியாக்குள்ள வர்றதுக்கு. நான் தான் அடம்பிடிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணி ரிலீஸ் பண்ணி விடுவீங்கன்னு தான் எனக்கு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாப்பாவை பாத்துக்கிட்டாமா, இவங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணலாமா அப்படின்னு தான் இருக்கு. இப்பவுமே இங்க நான் வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக தான் இவர். ஆனா எல்லாமேங்க சுச்சுவேஷன் தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 இயர் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் ஒன்லி டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். கேமரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளே வரணும்னு நான் நினச்சதே கிடையாது. அப்படியே உள்ளே வந்தாலும் சும்மா ஒரு வீடியோ 2 வீடியோ வருவேன், மற்றபடி வேறவங்களை வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேரம் பார்த்தீங்களா, காலத்தை பார்த்தீங்களா எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதுன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது தான், இல்லைன்னு சொல்லலை. என்ன வந்தாலும் அது ஒரு வீடியோ 2 வீடியோ 3 வீடியோவில் முடிஞ்சிடும். ஃபுல்லாக இறங்கி பண்ணலாம் அப்படின்ற என்றைக்குமே நான் நினச்சதே கிடையாது. ஆனால் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாருங்கள், 1 வருஷமாக நான் மட்டும் பண்ணுற மாதிரி, அதாவது ஒய்ஃபு, அதாவது எங்கள் ஃபேமிலியே நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் நேரம் தான், சுச்சுவேஷன் தான் காரணம். முகம் தெரியாமையே பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன, என் ஒய்ஃபு, என் குழந்தை எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே கூப்பிட்டு நம்ம ஒரு ஃபேமிலி விளாகராக மாறுவோம் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. வியூஸ் போகுது போகலை அது அடுத்த விஷயம். எல்லாரும் பண்ணுற விளாகு, ஷார்ட்ஸு, டான்ஸ் வீடியோ எல்லாம் பண்ணுறதும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வியூஸ் இல்லையே தவிர மற்றபடி அதுக்கு போடுற உழைப்பு எல்லாமே ஒன்று தான். மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே நாங்களும் பண்ணுறோம். ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் தான் வியூஸ் கம்மியாக இருக்கே தவிர, ஃபேஸ்புக்கில் விளாகுக்கெலாம் 1 lakh வியூஸ்லாம் போகுது. சில வீடியோஸ் 1 million போயிருக்கு, ஷார்ட்ஸ்லாம் 100K போயிருக்கு. ஆனால் ஃபேஸ்புக்கில் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் நல்ல ரிசல்ட் இருக்குது. என்னை வந்து சிட்டியில் பார்க்குற எல்லாருமே என்னை வந்து கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் ரெயின்ஷா தானே, ரெயின்ஷா யூடியூப் சேனல் தானே, ப்ரோ அந்த யூடியூபர் தான் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் வீடியோஸ் விரும்பி பார்க்குறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. என்னை யாருன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த ரீச், அதாவது எனக்கு வந்து புகழ் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அது நிலையில்லாத ஒரு விஷயம். இருக்கும், நாளைக்கு போயிடும், மறுபடியும் 6 நாளைக்கு திருப்பி வரும், மறுபடியும் போயிடும். பணம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து சரி பண்ண முடியும். சினிமாவில் உங்களுக்கு எய்ம்னு நீங்கள் வரீங்க, எல்லாம் வரீங்க, ஓகே ரைட். ஃபேமிலியை செட்டில் பண்ணிவிட்டு, இல்லை ஃபேமிலிக்கு எதாவது அமௌண்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு ரெகுலராக வர மாதிரி ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களையும் பாதிக்காது சினிமா, பணமும் உங்கள் ஃபேமிலிக்கும் போயிட்டுருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் என்னோட கருத்து. புகழை தேடி யாரும் வரக்கூடாது, புகழோடு சேர்ந்த பணமும் இருந்தால் மட்டும்தான் இங்கே சர்வை பண்ண முடியும் சினிமாவில். நார்மலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம சினிமாவுக்கு வரணும்னா ரீச் ஆகணும், நம்ம ரீச் ஆகி செலிபிரிட்டி ஆகணும், நானா அந்த மாதிரி தான் வருவாங்க. இப்ப வந்து அது வந்து அவங்களோட மனசு அப்படியா. ரியாலிட்டி என்னன்னா, வந்தோன்னா சரி வேற ரீச் மட்டும் போதும், எனக்கு சம்பளம் வேணான்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்குமே அந்த ரீச் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. நாளைக்கே நான் ரீச் ஆனாலும் அது தலைக்கு ஏற போகிறது கிடையாது. சிங்கிள் டீம் மஜி சேனல் ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் லவ் ப்ரப்போசல் ப்ராங்க் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டே பயங்கர ஹிட்டு. அதோட டேரக்டர் தான் நீங்கள் அப்படின்னு என்ன எவ்வளோ பேர் கேட்டு நல்லா புகழ்ந்துருக்காங்க. நிறைய இடத்துல வந்து சென்னையிலையும் சரி, பெங்களூர்லையும் சரி, கேரளாலையும் சரி, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் ப்ரோ வேறு லெவலில் கலக்குறீங்க, உங்கள் சேனல் தான் எங்கே பார்த்தாலும் அப்போது நல்லா ட்ரெண்டிங்கில் போனப்போ அப்பயே எனக்கு அந்த புகழ் எல்லாமே வந்து நான் பார்த்துட்டேன். யூடியூப்லேயே வந்து வருமானம் வந்துச்சு, இந்த 1 இயரில் வராமல் இல்லை, வந்துச்சு. இருந்தாலும் அது நமக்கு போதாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நான் வேறு இதுக்கு மூவ் ஆகிட்டேன். அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பார்க்குறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் மூவ் பண்ணுறேன். நான் வந்து சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் போடுறது, மோர் பாக்கெட் போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே நாள் காலையில் மதியம் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணுவேன். சின்ன வயசு, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி, நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போது அதோட 10 வருஷம் 15 வருஷம் அதிகமாக இருந்தனால இப்போ எனக்கு 28 ஏஜ். இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஒர்க்கு 2-3 ஒர்க் பார்க்க முடியுமோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காய்ஸ், என்னோட ரெவன்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றே சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெவன்யூ என்ன அப்படின்றது நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, நானுமே சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் ஒன்றே சொல்கிறேன், நீங்களே கெஸ் பண்ணிக்கிங்க. என்னோட கார் லோன் 1 இயருக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு எல்லாமே. கார் லோன் 30,000, பர்சனல் லோன் 10,000, மாதம் 60,000 இல்லாமல் என்னால் சர்வை பண்ண முடியாது. 1 இயருக்கு முன்னாடி சொல்கிறேன், இப்போ கிடையாது. 1 இயருக்கு முன்னாடி யூடியூப்பில் வந்தேன் நான். அப்போ ஆரம்பத்திலேயே வியூஸ் உள்ள வருமானம் கிடையாது.
மாதம் 60,000 இல்லாமல் என்னால் சர்வே பண்ண முடியாது. அப்போ யூடியூப்பை தவிர்த்து மற்ற ஒர்க்கு, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், எந்த ஒர்க்லேயுமே சரி 60,000 இருந்தால் தான் என்னால் சர்வே பண்ண முடியும்னு சொல்கிறேன் மாதம். அப்போது என்னோட ரெவன்யூ என்ன அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அப்போ வந்துட்டு அதர் ஒர்க்ல இருந்து உங்களுக்கு எப்படி லேக்ஸ் கணக்கில் வந்திருக்குமா? லேக்ஸா? அது எப்படி சொல்கிறது வெளியே? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக ரொம்பவும் பூம் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. எல்லா பிஸ்னஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூவ் ஆகிட்டாங்க. அங்கேருந்து வர விஷயங்களை வச்சு தான் நிறைய பேர் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் படித்தது பிகாம். எனக்கு வந்து ப்ளஸ் இன்னும் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்துச்சு. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம அதில் வந்து டிகிரி ஹோல்டரு, நம்ம வந்து அது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நாலேஜ் இருந்தது. அதனால் நமக்கு நல்ல வேலையாக நம்ம அதுக்குள்ளே மூவ் ஆயாச்சு. நம்ம வந்து கடைசி வரைக்கும் யூடியூப் தான் நமக்கு எல்லாம் அப்படின்றதா காலி, அப்பயே காலி. ஏதோ படித்ததுனால நாலேஜ் இருந்ததுனால நான் எஸ்கேப் ஆகிட்டேன். இதே யூடியூபே நம்பி இருந்தவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. 15 வருஷமா சினிமா ஃபீல்டுல இருக்கிறீங்க, நிறைய பண்றீங்க, டைரக்ஷன், கொரியோகிராஃபி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க, எடிட்டிங் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்கலாம் சொல்லாதீங்க. அதாவது பேசிக் தான். நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் கிடையாது. எல்லாத்துலேயுமே பேசிக் தான். கேமரா இந்த ஷார்ட் ஆங்கிள் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா அதில் ஒரு அடிமட்டத்தில் தானே 0.1% நான் பண்ணுறது. இன்னும் 100% பண்ணுறீங்களா சினிமாவில் இருக்கிறாங்க. நான் வந்து ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பண்ணுறேன். ஆக்டிங்காக அதுலேயுமே கம்மி தான். டான்ஸா அதுலேயுமே 0லேருந்து 1 அவ்வளோதான். மற்றபடி 100%லாம் நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணல. ஆனால் 15 இயர்ஸ் இருக்கிறது கரெக்டு தான். கற்றுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஜஸ்ட் 28 ஏஜ் தான் ஆகுது. 40-50 வயசுல தான் இங்கெல்லாம் டேரக்டர் ஆக முடியுது. சில பேர் மட்டும்தான் 30 வயசு 35 வயசில் ஆகிறாங்க. மற்றபடி 40-45 வயசில் டேரக்டர் ஆக முடியும். என்னோட எய்ம் டைரக்ஷன் தான். இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்டிங் வந்தாச்சு, டான்ஸு எடுக்கிறோம், யூடியூபராக மாறிட்டோம், என்னென்னமோ பண்றோம். எல்லாமே பண்றதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஒரே ஒரு காரணம், அந்த டைரக்ஷன் ஆகிறதுக்கு. இது எல்லாமே ஒரு படிகள் மாதிரி தானே. எப்படி இருந்தாலும் ஒரு டைரக்டர் ஆகிட்டா ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி தான் எனக்கு. ஆனா ஒன்னே நாலேஜ் இருக்கு. ஆமா, எல்லாத்துலயும் இருந்தோம்னா அதுல கொஞ்சம் இது மாதிரிங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ஒரு சஜஷன், ஒரு கோரியோகிராஃபர் வராரு, பெஸ்டான கோரியோகிராஃபர் வராரு டான்ஸு, அவங்ககிட்ட அவர் ஒரு ஸ்டெப் போடுவார். இந்த ஸ்டெப் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்டெப் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறதாவது, நம்ம போட்டு காட்ட போகிறதில்ல. அந்த ஒரு ஸ்டெப் போடுவார், அந்த ஸ்டெப் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம ஒரு சஜஷன் கேட்கலாம். இந்த மியூசிக்கு, இந்த பீட்டுக்கு இந்த ஸ்டெப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்கலாம். அதில் ஒன்று. கேமரா ஒர்க்கு அப்படிங்கும் போது நம்மளோட டேலண்டான கேமராமேன் எவ்வளோ பேர் இருப்பாங்க. நம்ம டேலண்ட்ல நமக்கு தெரியாது கேமரா பற்றி, நமக்கு கேமரா பற்றி தெரியாது. இருந்தாலும் ஏதோ அரைகுறையாக தெரிஞ்சு வச்சிருப்போன்னு வைங்களேன். அந்த அரைகுறையாக தெரிஞ்சதுலேயும் ஏதோ எனக்கு பிடிச்ச ஷார்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்றது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லயும் இந்த சீனுக்கு இந்த ஆங்கிள் வச்சா கரெக்டா இருக்கணும், ஒரு டைரக்டர்னா இந்த மாதிரி வச்சிருந்தாதான் தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படிங்கும் போது இந்த இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஆக்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த மாதிரி நடிங்க, அந்த கேரக்டர் அந்த ரோல் அந்த பிளே பண்ணிருப்பாருல்ல அந்த மாதிரி நடிங்க, நான் ஒரு சஜஷன் சொல்றதுக்கு தான் இது எல்லாமே நான் தெரிஞ்சு வச்சிருக்கேனே தவிர நம்ம இதுல எல்லாமே ஜீரோ தான் வைங்களேன். நம்ம பெஸ்டா ஆகணும்ன்றது ட்ரை பண்றதை விட ஏதோ ஓரளவு ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். எல்லாமே வந்து தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. எனக்குமே கொஞ்சமா தான் தெரியும் எல்லாத்துலயும். நீங்க போட்டிருக்க ஷார்ட் பிலிம்லாம் பாத்துருக்காங்க, அதுல வர ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் நீங்களே ஓன் ஐடியாவா இல்ல உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க? இல்ல, எனக்கு யார் இருக்கிறா? 15 வருஷமா அதுக்குள்ள இருக்கிறோம். நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து நம்ம ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது இதுவா மாறி இருக்கு. நம்ம வந்து காலேஜ் படிக்கும் போதே ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி காலேஜில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சவுக்கடின்னு ஒன்று பண்ணோம். அதுவுமே ஆடியன்ஸுக்கு நல்லா வரவேற்பு. அந்த சவுக்கடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோமே, சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் ஷூட் பண்ணது தான் இந்த ரொட்டேட்டர் ஷார்ட் ஃபிலிமு. அதோட ஐடியாவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வேலையில ஆமா ஃபுல்லா அந்த லென்த்தியா எடுக்காம இதுதான் இந்த கட்டு அதுதான் அந்த கட்டு அப்படிங்கறதுக்குள்ள மைண்டுக்குள்ளே அவர் வந்து ஒரு எடிட்டிங் பண்ணி இது மட்டும் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லிடுவாரு. நாங்க என்னடா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி திரு முடிச்சுட்டே இருப்போம். சரி, இப்படி ஷார்ட் பிலிமே பண்ணிட்டே இருந்தா எப்படி எப்ப லாங் பிலிம் எல்லாம் பண்ண போறீங்க? அது லாங் பிலிம் நான் பண்ண மாட்டேன்னா சொல்றேன். இது சாதாரண விஷயம் பேசிட்டு இருக்காங்க. என்னை விட எவ்வளோ பேரு திறமை வச்சுக்கிட்டு திறமையானவங்க இதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்பட்டு எனக்கு சினிமா சினிமா சினிமான்னு வெறி பிடிச்சி சென்னையில எவ்வளோ பேர் டேலண்டான ஆளுங்க. முதல்ல அவங்க ஜெயிக்கிட்டோம். அவங்க நமக்கு வந்து போய் அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அவங்க அடுத்த பேட்ச் போயிட்டு அவங்க எல்லாம் முதல்ல சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் முதல்ல வின் பண்ணிட்டு நடக்கும் போது நடக்கும். அது எங்களுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. நான் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேன்.
யார் என்ன நினைச்சா எனக்கு என்னன்னு போய்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு எந்த ஒரு இதுவே கிடையாது. ஒரு உள்ள என்ன சொல்றது, அவங்க ஐயோ இவங்க நம்மள அப்படி நினைக்கிறாங்களே, அவங்க அப்படி நினைக்கிறாங்களே, நினைச்சா மத்தவங்க நம்ம பத்தி இப்படிதான் நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தா அவர் நம்மள வாழ்க்கை எப்ப வாழ்றதா? அதாவது நல்ல லைஃப் லெசன் தான். அதாவது மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதுலயே போயிடும் லைஃப். நம்ம அவங்க நினைக்கிறத விட நம்மளை பத்தி நினைக்கணும். அவங்க நம்ம நினைப்பாங்களா அப்படின்னு எதுக்கு நினைக்கணும், நம்ம நினைக்கணுமே. 15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு எதிரிங்கன்னு யாரும் இல்லையா? எதிரியா? எனக்கு அதாவது எனக்கு வந்து எதிரிகளை யாருமே கிடையாது. எனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம். என்னோட கான்டாக்ட்ஸு இல்லை வாட்ஸ்அப்பு எடுத்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பேன் டெய்லி. அதாவது 200 பேர் பார்ப்பாங்க. அந்த 200 பேரில் ஒரு 50-60 பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாருமே எனக்கு எதிரியே கிடையாது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். யாருமே அப்படி நினைக்கிறதே கிடையாது. என்ன யாரும் நினைச்சாலுமே நீ நினைச்சினா போ, என்ன எதிரி நினைக்கிறியா, அது உன் லாஸ், போயிட்டு வா அப்படின்னு நினைச்சு போய்கிட்டே இருப்பேன். எனக்கு எதிரி யாருமே கிடையாது. எதிரியா நினைக்கிற அளவுக்கு ஒண்ணுமே வரலீங்க. எதிரியா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, என்னத்த எதிரி? ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எங்க பார்வையில நாங்க நல்லவங்க, அவங்க பார்வையில அவங்க நல்லவங்க. ஒரு பொதுவான ஆளு இருந்து பார்த்தா இங்க யாருமே கட்டவே கிடையாது. இங்க யாருமே கட்டவே கிடையாது. எல்லாத்துலயுமே டைம் தாங்க ரோல் பிளே. ஒரு சூழ்நிலை சூழ்நிலை தான் நம்மள வந்து இப்படி கெட்டவங்களாவும் நல்லவங்களாவும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ எனக்கு வந்து சைல்டுஹுட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. டவுசர் போட்ட காலத்துலேருந்து 4 வயசு 5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு மெடிக்கல் மணி, அப்புறம் குண்டுமணி, கௌதம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் அஜித் நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே எனக்கு சண்டையே வந்தது கிடையாது. இவரை திட்டினாலோ இவங்களை திட்டினாலும் அவங்க வந்து என்னடா திட்ட அப்படியே சரி சரி சொல்லிட்டு போ. இப்போ யார் வந்து இப்போ வந்து ஃபேமிலி மேனானவங்க கேட்டு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? யங்ஸ்டர் அதாவது எங்கா இருக்கும்போது 10 பேர் இருந்திருப்பான், இப்போ ஒருத்தன் தான் இருந்திருப்பான். எனக்கு அப்படி கிடையாது. யங்ஸ்டரா இருக்கும்போது 10 பேர் இருந்தோம், 10 பேர் அப்படியே தான் இருக்கான். யாருக்கிட்டையுமே சண்டை எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. என்னோட சர்க்கிள்ல என்னை பிடிச்சவங்க தான் அதிகமே தவிர, என்கிட்ட சண்டை போட்டு விலைக்கு போனாலுமே அவங்களுக்கு என்னை பிடிக்குமே தான் தவிர என்னை வெறுக்க மாட்டாங்க யாரும். எனக்கு தெரிஞ்சு இவரோட கேரக்டர் அப்படி எல்லாரையுமே வந்து கவர்ந்து இழுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். நிறைய பேர் வந்து பார்த்தவொடனே வந்து ஒரு ரகடான ஆளோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. அது சுத்தமா கிடையாது. இவரை மாதிரி ஒரு ஹியூமரா ஒரு காமெடியான ஒரு டைம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். நம்ம எல்லா டைம் வந்து ஜாலியா சிரிச்சுட்டே இருக்கலாம். கவர்ந்து இருக்கிறத பத்தி பேசுனா உங்க லேடிஸ் ஃபேன்ஸுக்காக, கேர்ள்ஸ் ஃபேன்ஸுக்காக நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்றது, ஒரே ஒரு லேடிஸ் ஃபேன் இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. என்ன சொல்றது, லேடிஸ் ஃபேன்ஸா? எத்தனை பேர் ஃபேக் ஐடி வச்சிருக்காங்க. செருப்பு இருந்தா அங்க இருந்து பறக்குவீங்க. இந்த டைம்ல அங்க இருந்து பறக்க வேண்டியது லேடிஸ் ஃபேன் சொன்ன உடனே. கமெண்ட்ல லேடிஸ் நேம் போட்டு ஒரு கமெண்ட் வந்துருச்சா உடனே அவங்க வந்து லேடிஸ் ஃபேன். முதல்ல அதான் எத்தனையோ பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸே போட்டு கலாய்க்கலாம். டே நல்லா இருக்குதுடா, சூப்பர்ரா அப்படின்ட்டு லேடியோட ஐடியை போட்டு கலாய்ப்பானுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லையே இருந்தா சொல்லலாம், ஹாய் ப்ரோ வீடியோ நல்லா பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற நீங்க இந்த கேள்வி கேட்கறதே வேஸ்ட். என்ன சொல்றது, பொண்ணுங்களா அம்மாவா தங்கச்சியா வைஃபா அவ்வளவுதான் இவரோட சர்க்கிள். பொண்ணு, இவரோட பொண்ணு, இதுதான் பொண்ணுங்க. அது தவிர இவருக்கு வந்து அந்த ஃபீலிங்கே கிடையாதுங்க. இவரு வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இந்த சினிமாவை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாருங்க. அடுத்த கேள்வியா என்னது? ஏன் ஒண்ணு கேட்கறதுக்கு ரெடியா தீட்டி வச்சிருக்கீங்களா? கேளுங்க. முடியும்னு பார்த்து நம்ம கிளம்பலான்னு பார்த்தா விட மாட்டேன். 4 கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு உட்காந்தோம். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சரி ரைட்டு. நாங்களே உங்களை ஆட்டோ வளர்த்தி அனுப்பிச்சு விட்டுறதுங்க. வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். யூடியூபர்ஸ்க்கெல்லாம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, வெளியே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். சரி, உங்களுக்கு ஏதோ அவார்ட் வரலன்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? வீடியோவே பண்றது இல்ல, அவார்டா நாங்க என்னங்க பண்ணிட்டோம். அப்புறம் எங்க வீட்டுக்கார பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கிறது எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க், கோல்டு மெடல் வாங்கியாச்சு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியாச்சு. காலேஜ்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட் எல்லாமே பண்ணிட்டாரு. இதுக்கு மேல அவருக்கு என்ன வாங்கணும்னு எனக்கே தெரியலைங்க. காலேஜ் டைம்ல வந்து ஷார்ட் பிலிம் வந்து காம்படிஷன் எல்லாம் வச்சிருக்காங்க, அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல நாங்க அவார்டு வாங்குறதா இருந்தா அது வந்து நாங்க சினிமாவில வந்து ஒரு படம் எடுத்து அப்புறம் தான் நாங்க அவார்டு
அதான் சொல்லிட்டேனே, நான் தான் சொல்லிட்டேன். அதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. நாளைக்கே நான் படம் பண்ணாலும் நல்லா வேலைன்னு சொன்னாலும் அவார்டே கொடுக்கலாம் கவலைப்பட போறதே கிடையாது. இல்ல இல்ல எனக்குலாம் இருக்கு. நான் நிறைய வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் நிறைய அந்த விஜய் டிவில எல்லா டிவிலயும் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேங்க. அப்பெல்லாம் வந்து அந்த டைரக்டரோ இல்ல ஏதோ ஒரு அவங்க வின் பண்ணவங்க வந்து இத வந்து என் ஒய்ஃபுக்காக சமர்ப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு சொல்லணும். உனக்கு அந்த பழைய அவார்டை எடுத்து தரேன், அதே வச்சுட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது நான் உங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க. சரி, அதாவது ஹெல்ப் பண்ணிருக்கேன் காய்ஸ், நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நாளைக்கே நான் வந்து படம் பண்றேன், ரைட், ஓகே. ஏதாவது ஒன்று படம் மட்டும் கிடையாது, யூடியூப்ல எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், ஒன்று டான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து மேக்கிங், ஏதாவது ஒன்று பண்ணி உள்ள வந்துடுவேன். அது வந்துடுவேன் கண்டிப்பாக. இப்போ இந்த வீடியோ எப்படியும் இருக்கும், கண்டிப்பாக சினிமாவில் ஏதோ ஒரு ஃபீல்டில் நான் வந்து வருவேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் டேலண்டான பீப்புளுக்கு மட்டும்தான் அவார்டு போகணும். நம்ம உழைக்கிறத உழைச்சிட்டே இருக்கோம். சரி வரல, நம்ம ஜீரோ தானே இப்போதைக்கு. ஆக்சுவலா நம்மளோட எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் முதல்ல அவார்டு வந்து ஹார்ட் ஒர்க் பண்றப்ப உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னு இருக்கிறது கிடைக்கும். ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் வந்து இன்கம் இல்லாம உட்காந்துருக்கும் போது தான் பணத்தோட அருமை தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், வருது போகுது, அத பத்தி கவலை. ஒரு மணினா இவ்வளோ, அதுக்கான வேல்யூ இவ்வளோ, இது நம்மளை இப்படி வந்து நம்மளை மதிப்பிடுவாங்க, இந்த மணியை வச்சுதான் நம்மளை வந்து இப்படி மதிக்கிறாங்கிறது எங்களுக்கு அப்ப சுத்தமா தெரியவே தெரியும். பணம், அதாவது நான் அந்த 2 மாசம் வருமானம் இல்லாதப்பதான் சொசைட்டி நம்மளை பத்தி என்ன நினைக்குது, கூட இருக்கிறவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு 2 மாசத்துல அந்த என்ன சொல்றது, பெரிய பெரிய பிசினஸ் மேனே சில டைம் சறுக்கியிருக்காங்க, வருமானம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க, லாஸ் ஆகிருக்கு. அந்த டைமில் அவங்கள வந்து கேவலமாக பார்த்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ ஆஸ் எ யூடியூபராக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து தான் ஓப்பனாக சொல்கிறேன், யூடியூப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஏர்ன் பண்ணி நம்ம டெவலப் ஆகிருக்கோம். யூடியூப் தான், ஓகேங்களா. நுணுக்கம் தெரிஞ்சால் மட்டும்தான் யூடியூப்பில் வந்து ஓரளவுக்கு பொசிஷனுக்கு வர முடியும். அதாவது இந்த 1 இயர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொருத்தங்கிட்ட வேலைக்கு போயிருந்தா கூட அந்த அளவுக்கு எனக்கு ஏர்னிங் வந்திருக்காது. யூடியூப்ல இந்த 1 இயர்ல எனக்கு நல்ல வருமானம் தான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்மளை இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த பார்வைக்கும் நம்ம ரெவன்யூ ஒரு பேஸ்டாக ஒரு ரெவன்யூ வந்துட்டு இருக்கு ரெகுலராக. அந்த ரெகுலர் கட் ஆனது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க நம்ம என்ன ஒரு இலக்காரமாக நினைக்கும் போது அப்படியே கோஸ்ட் ரைடராக நான் மாறிட்டேன். கீழேருந்து தலை வரைக்கும் கையை ஃபுல்லாக அப்படியே கபன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்படியே நெருப்பு கொழுந்து, அந்த அளவுக்கு கோவம்னு சொல்ல வரேன். நான் வந்து அப்படியே ஏன் கோஸ்ட் ரைடர்னு சொல்கிறேன்னா, வெறியானாதான் கோஸ்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புலாம் கபன்னு எரியும். அந்த மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே வெளியெல்லாம் அப்படி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இவங்க நான் பணத்தை வச்சு ஒப்பிடுறாங்களே, இது நல்லது இல்லையே, நம்ம என்ன இப்படியா இருந்துட போகிறோம், எப்படியும் நம்ம வந்து மேலே வருவோம், நல்லா பணம் சம்பாதிப்போம், நம்மளை சொன்னவங்களோட 100 மடங்கு 1000 மடங்கு மேலே சம்பாதிப்போம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது ஒரு சில பேர் நினைப்பாங்க அப்படின்னு நினச்சா, என் ஃப்ரெண்டே வந்து ஃபோன் போட்டு என்னடா முன்ன மாதிரி யூடியூப்ல ரெவன்யூ இல்லையா, என்ன பண்ணலான் இருக்கிற அப்படின்னு கேட்டான். ஃப்ரெண்டே ஃபோன் போட்டு என்ன அவ்வளோதான் வியூஸு ஒன்றும் இல்லை, சேனல் அன்ஆக்டிவ் ஆகிடுச்சு, எதுவும் வியூஸ் போகிறதில்ல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது, யூடியூப்பில் தான் நம்ம சம்பாதிப்போம், யூடியூப்ல இவங்க இல்லவே இல்லைன்னு நினச்சிட்றாங்க நிறைய பேர். எனக்கு அதுதான் புரியல. அப்படிதான் இருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ், நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. பிளாக் ஷீப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பிளாக் ஷீப் யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா அன்ஆக்டிவ்ல தான் இருந்தது, வீடியோஸே எதுவும் போறதில்லை அவங்க. அப்ப அவங்க ஒளிஞ்சு போயிட்டாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஒர்க் இருக்கும், மற்ற ஒர்க்கு பார்த்துட்டு இருப்பாங்க, யூடியூப்ல வீடியோஸ் போடாம இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மள யாருமே நினைக்கல, நம்ம இதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பெருசா இருக்கிறவங்க நம்ம வந்து சிறுசா இருக்க இல்ல நம்ம யூடியூப்ல எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாதுல்ல. நாங்க இந்த யூடியூப்ல எங்களுக்கு வருமானம் வரதுல நாங்க பண்ணலைங்க. இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இவங்க யூடியூப்லயும் என்ன வீடியோ போடுறதுனே தெரியாம அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதையே அதனாலதான் ஆமா ஆமா ரைட். ஏன்னா இப்போ என்னோட பிசினஸ் நான் வெளியே சொல்லாமல் இருந்தேன். 1 இயரா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியே சொல்லவும் கூடாதுன்னு இருந்தேன். ஆனா உள்ள டீப்பாவும் நான் சொல்லலை. மேலாப்புல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னேன். அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ என்ன அப்படின்றது. இப்ப நம்ம கிட்ட இல்லங்கிறதும் டைம் தான், இதுமாரி இருக்குங்கிறதும் டைம் தான். அது வேணா ரைட்டு தான். அதாவது டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை
கொண்டு போய் மேலேயும் வைக்கும் கீழேயும் வைக்கும். அது வந்து இந்த ஒரு லாஸ்ட் இயர் அதாவது 2023 வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்ஸ்டான இயராகவே இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சம்பவங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பெருசாக சண்டை இல்லை, ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லாஸ்ட் இயர் எனக்கு மட்டும் கிடையாது, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், அவனுங்களுமே புலம்புறானுங்க, எனக்கு மேலே கதறானுங்க. நான் ஒரு பெர்சன்டேஜ் புலம்புனா அவனுங்க 99% புலம்புறானுங்க. அடா அப்பா டே நான் பரவாயில்லடா டே நீடா அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அதாவது லாஸ்ட் இயர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. அப்புறம் இவங்க கேட்ட கேள்வி எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. வேற என்ன சொல்லணும்? உங்க வீடியோஸ்லாம் வந்துட்டு ஆகஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அப்ப வந்துட்டு இப்ப நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆகஸ்ட் வரப்போகுது, என்ன ஸ்பெஷல் ஏதாவது சொல்ல முடியுமா? எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா? ஆகஸ்ட்ல தான் எல்லா சம்பவங்கள் நடந்துச்சு. சம்பவம் இல்லாது சரித்திரம். சம்பவமா சரித்திரமா சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. ஆகஸ்ட் 20 என்னது 2 வாங்க. ஆகஸ்ட் 2 இவங்க பர்த்டே, ஆகஸ்ட் 24 ரெயின்ஸ்கேவ பர்த்டே, ஆகஸ்ட் 31 என்னோட பர்த்டே, ஆகஸ்ட் 20 நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப எல்லாத்தையும் வருஷ கட்டி சொன்னீங்கன்னா இது வந்து ஞாபகம் இருக்கா? நான் செக் பண்றேன். எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. ஆகஸ்ட் 20 லவ் ப்ரொபோசல் டே. பிப்ரவரி 14 தானே அது லவ் ப்ரொபோசல் டே. எங்களுக்கு ஆகஸ்ட் 20. அதாவது வேர்ல்ட் ஃபுல்லா கொண்டாடுறதுனால இது நாங்க மட்டுமே பர்சனலா கொண்டாடிக்கிறோம். ஓகே, ஆகஸ்ட் 20 வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்றதுனால கொஞ்சம் அந்த இது வந்து ஸ்பெஷல் மந்த். ஆகஸ்ட் என்ன மாசம்? ஆவணியா தமிழ்ல? ஆடி ஆவணி ரெண்டுமே இருக்கும். இவங்க ஆடியில பிறந்தீங்களா நீங்க? இவங்க ஆடி, நானும் ரெயின்ஸ்காவும் ஆவணி. ஆக்சுவலா என்னோட பர்த்டே டேட்ல தான் ரெயின்ஸ்காவும் பிறக்கிறதா டாக்டர் டேட் கொடுத்துருந்தாங்கல்ல. ரெயின்ஸ்காவும் என் டேட்லயே பிறக்கிற மாதிரி இருந்தது. ஏதோ முன்னாடியே எஸ்கேப் ஆகி வந்துட்டா. எல்லாருக்கும் ஒரே நாள்ல இருந்தா வந்து ஒரே கேக் விட்டு நீங்க வந்து ஏமாத்திடுவீங்க. அதனால நான் ஒரு நாள் முன்னாடி ஒரே நாள் இல்லைனால ஒரே மாசத்துல வந்திருக்கீங்க. ஆமா, அது பெரிய விஷயம் தான். நாங்களா இல்ல, அதுவே கோஇன்சிடென்ட் தான் நடந்தது. கோஇன்சிடென்ஸ் தான், நம்ம எதுவும் பிளான் பண்ணி பண்றது கிடையாது. சரி, ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஏதாவது क्वेश्चन இருக்கா? எப்படி 2 பேருக்குள்ள சண்டை வராம இருக்கா? அவர் எந்த விஷயத்துக்காகவும் உங்ககிட்ட கோவமே பட மாட்டாரா? அவரு நான் சொன்னலைங்க, ரொம்ப ஃபன்னான ஆளு. அந்த எப்பயுமே ஒரு நல்ல பெரிய பாசிட்டிவ் இருக்குன்னா அதுல பெரிய ஒரு நெகட்டிவ் இருக்கும்ல, அந்த மாதிரிதாங்க இவருக்கும். எல்லா மனுஷங்களுக்கும் கோபமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், பிளஸ்னா மைனஸ் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி இவருக்கும் கோவம் வரும். கோவம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவப்படுவாருங்க. அது தேவையான விஷயத்துக்கு தான் கோவப்படுவாரு. கோவப்படணும்னு நினைச்சிட்டாருன்னா பயங்கரமா கோவப்படுவாரு. இல்லைன்னா அது எதுக்குமே கோவப்படாம அது சாதாரணமா கிடப்பாரு. சரி, ஓகே. क्वेश्चंसலாம் முடிஞ்சதா? அவ்வளவுதான். நீங்க வந்து क्वेश्चन வந்து பரட்டிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இல்ல கொஞ்சம் நிறைய தோண்ட முதல் மாதிரி வந்துகிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. பட் உங்களுக்கு வந்துட்டு டைம் ஆகுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே காய்ஸ், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்ட நிறைய விஷயங்கள் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்காத கொஸ்டின்ஸ்க்குமே நாங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கோம். எங்களுக்குமே நிறைய விஷயங்கள் பேசணும்னு தோணுச்சு, நாங்களுமே பேசிட்டோம். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வந்து விளக்கம் கொடுக்கறதோட இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, ஓகே. எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்க, நல்லா பண்றீங்க ப்ரோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. எங்களை இப்பதான் புதுசா பாக்குறீங்க. புதுசா பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து எங்களை வந்து அன்பா வந்து அக்கா, அண்ணா, அண்ணி, அண்ணா இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு புதுமுகம். நாங்க ஒரு 1 இயரா யூடியூப்ல இருந்தாலும் ஒரு 3 மாசமாவது ஆக்டிவ்லயே இருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க வீடியோஸே பண்றது கிடையாது. ஒரு 3 மாசமா தான் ஆக்டிவ்ல இருக்கோம். தெரியாம ஒண்ணுமே பண்ணல. நீங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ்னாலதான் வந்து நான் வந்து ஒரு சில பேருக்காவது நம்மளை பிடிக்குதுங்க, அவங்களுக்கோசரமா ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கறதுனாலதான் இப்ப நாங்க வந்து ரெகுலரா வீடியோ போடவே ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து உங்களோட லவ்வையும் சப்போர்ட்டும் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்குமே வந்து பேசணும்னு தோணுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நானும் பேசிட்டேன். ஆனா ஓவரா ஏதாவது பேசணும் மாதிரி இருந்தா கண்டிப்பா பிளான் பண்ணி பேசல, ஏதோ வாயில வந்துருச்சு. நம்ம வந்து ஏதோ பேச போய் தப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மன்னிச்சிடுங்க. நான் வந்து அந்த அளவுக்குலாம் ஓவரா பேசலன்னு நினைக்கிறேன். சட்டில தான் சொன்னேன். எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. நல்லா இருந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சே, எனக்குமே வந்து அதில் ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. எல்லாருக்குமே எல்லாமே பெர்ஃபெக்டாக அமையாது.
சரிங்களா. எனக்கு வந்து வேறு ஃபீல்டில் ஒர்க் இருக்கிறதுனால நான் வந்து யூடியூப் பக்கம் சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் போடுறோம், வீடியோஸே மாதத்துக்கு 2 தான் போடுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சேனலோ ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு. இல்லை இதுக்கு மேலே இவங்க கொடுக்குற ஆதரவை வச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னைக்கு வேணா நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒன்றே இன்னைக்கு வேணால் அன்ஆக்டிவில் இருக்கும் இந்த சேனல், சரிங்களா. அது வந்து என்னோட மிஸ்டேக், முழுக்க என்னோட மிஸ்டேக் தான். இன்னைக்கு இந்த சேனல் அன்ஆக்டிவில் இருக்கிறதுக்கு காரணம் என்னோட மிஸ்டேக். 1 மில்லியன் மாதத்தில் ஏதோ ஒரு வீடியோ 1 மில்லியன் வீடியோ வியூஸ் போயிட்டு இருந்துச்சு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. 1K கூட போகாமல் இருக்குது அப்படின்னா என்னோட அந்த ஒரு பொறுப்பில்லாத தனத்தினால தான் சேனல் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே ரைட், அதாவது உச்சக்கட்ட வெற்றியும் பார்த்தாச்சு, உச்சக்கட்ட தோல்வியும் பார்த்தாச்சு, சரிங்களா. போயிட்டு இந்த சேனலோட பாப்புலர் இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நான் 3 சேனல் வச்சுருந்தேன், வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிருக்கோம். 13 மில்லியன், 14 மில்லியன், 10 மில்லியன், 5 மில்லியன் அந்த மாதிரி வியூஸ்லாம் பிச்சுக்கிட்டு போயிருக்கோம். ஃபேஸ்புக்கில் கணக்கே கிடையாது. உச்சக்கட்ட வெற்றியை வந்து நாங்கள் பார்த்தாச்சு. ஆனால் எந்த உச்சக்கட்ட வெற்றிக்கு ஒருத்தவங்க போனாலுமே அதில் பாதாளத்துக்கு வர்றதுக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகும். உச்சபட்ச வெற்றி அடைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில். அது என்னால் மட்டும் கிடையாது, என்னோட எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், உள்ள நடிச்சவங்க எல்லாரோட சேர்ந்து தான் மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிடுச்சு. இருந்தாலும் அவ்வளோ ஒரு சின்ன காரணமாவது நான் இருக்கிறேன் மில்லியன் வியூஸ்க்கு. இப்போ வந்து 0வில் இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். ஓகே, இது வந்து ஒரு கட்டத்தில் சரியாக போயிடும், இல்லை சரியாக கூட இருக்கலாம். தோல்வி வெற்றி நம்ம கையில் இல்லை. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் விஷயங்கள் நிறையா பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகே, இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோவில் ஒரு ஃபேமிலி விளாக்ஸில் சந்திப்போம். ஓகே, பாய்.